இருக்கும். சீரக சம்பாவில் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இங்கே தான் வந்து பார்த்தேன். ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் எனக்கு அதை விட இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்தில் வீடியோ பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து தாம்பரத்தில் வந்து கடை வந்து இதுக்கு முன்னாடி வந்து தாம்பரத்தில் வந்து சீரக சம்பா பிரியாணினா மேக்ஸிமம் ஒரு சின்ன ஷாப்லையோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லேயோ வந்து எங்கேயுமே நான் வீடியோ பண்ணதில்லை. நான் எங்கேயும் பார்த்தது கூட கிடையாது. பட் இங்கே தாம்பரம் பக்கத்தில் தாம்பரம் சாண்டர்ஸில் ஒரு கடை ஜீரா பிரியாணி. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரக சம்பா பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நெய்ச்சோறுனாலே நம்ம சென்னையில் வந்து அவ்வளோலாம் ஃபேமஸாக வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா சைடில் ஒரு கடை பார்த்தேன். நெய்ச்சோறு வந்து அவ்வளோ ஃபேமஸாக நம்ம ஊரில் கிடையாது. பட் திருச்சி மதுரை சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நெய்ச்சோறு வந்து பிரியாணி அளவுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நெய்ச்சோறு வந்து சிக்கன் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, மட்டன் மீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீல்ஸ் வந்து அதோட காம்போவில் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 140 rupees இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து 250 சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி நெய்ச்சோறு ப்ளஸ் சிக்கன் கிரேவி சேர்த்து 140 rupees. ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளாக பேசுகிறாங்க. ரொம்ப அதிகமான ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது அதே மாதிரி இந்த கடையில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 2 வாட்டி வந்து இந்த கடையில் வந்து நம்ம பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். சீரக சம்பாவில் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இங்கே தான் வந்து பார்த்தேன். ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் எனக்கு அதை விட இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எப்பவுமே பாஸ்மதி வந்து சாப்பிட்டு நான் பழக்கம். எனக்கு வந்து சீரக சம்பானா அவ்வளோ பெருசாலாம் எனக்கு தெரியாது. பட் இந்த வீக்கெல்லாம் நான் சாப்பிட்ட அந்த சீரக சம்பா பிரியாணி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கடை தான் எடுக்கிறாங்க. எங்கள் ஏரியா தாம்பரத்தில் வந்து தாம்பரத்தில் வந்து எடுத்துருக்கேன். தாம்பரம் சானிட்டோரியம் இந்த லொக்கேஷன் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்களா, நீங்கள் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சின்ன சந்தை. இல்லைன்னா தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து மேப் வந்து பின் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் வந்து இன்கேஸ் வரணும்னா வந்து பாருங்கள், வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 2025 அதாவது இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி அந்த வீடியோ பண்ணுவேன். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ நான் இந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஒரு இயராக எல்லாருக்கும் அமைட்டோம். இப்போ நம்ம போயிட்டு ஓனர்கிட்ட கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முடியல போகலாம். என் பேர் பாலாஜி, கடை பேர் வந்து ஜீரா பிரியாணி. பிரியாணினாவே சென்னை பொறுத்தவரை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நாமளும் வெளியே போய் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். ஆனால் எல்லாமே சாப்பிட்டது வந்து பாஸ்மதி அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பாஸ்மதியோட சீரக சம்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். எல்லாருமே பாஸ்மதி பண்ணாங்களா, அப்படியே சீரக சம்பா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீரக சம்பா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ட்ரை பண்ணி இப்போது 2 months ஆகிடுச்சு. இப்போது அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். நல்லாவும் வந்திருக்கு, நல்லா போயிட்டு இருக்குது. இப்போது பிரியாணி பார்த்தா சிக்கன் வந்து சீரக சம்பா தான் ஒன்லி யூஸ் பண்ணுறது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம். இது கீ ரைஸு, சிக்கன் கறி அது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. அப்புறம் சிக்கன் மீல்ஸ் இருக்குது, ஃபிஷ் மீல்ஸ், ப்ரான் மீல்ஸ், எக் மீல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக நான்வெஜ். ஆமாம், இப்போது ஒயிட் ரைஸ் கொடுத்துருவோம். இப்போது சிக்கன் மீல்ஸ்னால் சிக்கன் கறி 300 grams கொடுத்துருவோம். வித்து ரசம், மோர், ஒரு ஸ்வீட் வந்துடும், ஒரு பொரியல் வந்துடும். அது ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சிக்கன், அந்த சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகும். ஆமாம், கறி பார்த்தீங்கன்னா கறி வச்சு தான் ஒரு 300 grams இருக்கும் கிரேவி. அது 150 grams சிக்கனே வந்துடும் வித் கிரேவியோட 300 grams. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 சார்ஜ் பண்ணிட்டு.
பிரியாணி தவிர்த்துனா கீ ரைஸ் வித் சிக்கன் கறி, அப்புறம் மீல் சைட்னா 4 ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். கீ ரைஸ் அந்த ஒயிட் ரைஸ். ஆமாம், அதுவும் சீரக சம்பா ரைஸ் தான். அது ஒரு நல்ல ஒரு அத்தன்டிக்காக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வித்து சிக்கன் கறியோட சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சோறு, அதே தான் நெய். ஆமாம், இது சென்னை சைடு ரொம்ப ரேரு தான், இது மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணி இங்கே இல்லாத ஐட்டம் உங்களுக்கு கொடுக்கணும், நல்லாவும் இருக்குது. ஸோ அதை கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ சிக்கன் பிரியாணினா 140, மட்டன் பிரியாணி 220, கீ ரைஸ் வித் சிக்கன் கறி 140, சிக்கன் மீல்ஸ் 140, ஃபிஷ் மீல்ஸ் 120, ப்ரான் மீல்ஸ் 140, எக் மீல்ஸு 110. ஆமாம். மட்டன் இப்போ வெனஸ்டே அண்ட் சண்டே போட்டுட்ருக்கோம். இன்னும் 1 or 2 weeks அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனாலும் டெய்லி போடுற மாதிரி பிளான். ஆக்சுவலாக ஒரு இதுக்கு மேலே வேறு பிஸ்னஸ், ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாசுன்றவர் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போ அவரும் நானும் சேர்ந்து சின்னதாக ஒரு ஆப்ப கடைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணி 7 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஸ்ரீ பாலாஜி மெஸ்ஸுன்ற ஒரு வெஜிடேரியன் கடையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் காலையில் ஆப்பம், காலையில் மார்னிங் டிஃபன், மதியம் வெரைட்டி ரைஸ் 15 வெரைட்டி ரைஸ் இருக்கும், அந்த வெஜ் மீல்ஸ் இருக்கும், அந்த நைட்டும் டிஃபன் போயிட்டுருக்கு. வெஜ் மீல்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். வெஜ் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் சாம்பார் சாதம், கீரை சாதம், தயிர் சாதம், தக்காளி, வத்த குழம்பு, புளி, புதினா, லெமன், தேங்காய், கத்திரிக்காய் சாதம், ரசம் சாதம், அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 வெரைட்டிஸ் வந்துடும். இப்போ வெஜ் மீல்ஸு அதை 2 வெரைட்டிஸ் வெஜ்ஜிலே 65ல் பண்ணிகிட்ருக்கோம், 90 rupees ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வெஜ் பிரியாணி வந்து 60 rupees பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே நான்வெஜ் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வெஜ்ஜு தான் எங்களுக்கு இப்போது 7 years ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான்வெஜ்ஜில் இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ 2 months தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜீரா பிரியாணினா வேற ஒன்றும் இல்லை, சீரக சம்பான்றது அந்த ப்ரொனன்சியேஷன், சீரக சம்பான்றது ஜீரான்னு அப்படியே வச்சுருக்கோம். வேற எதுவும் அதில் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது கனெக்டிவிட்டியாக இருக்கணும். ஆமாம். ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 o'clock to 4 o'clock. இப்போ மதியம் மட்டும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 1 or 2 weeks நைட்டும் ரன் பண்ணுறோம். நான்வெஜ் பிரியாணி எல்லாமே இப்போ மதியம் என்ன கிடைக்குதோ அது அப்படியே நைட்டும் கிடைக்கிற மாதிரி. நைட்டு வித் பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு எல்லாமே இன்க்ளூட் பண்ண போகிறோம். 1 or 2 weeks அது ஆட் பண்ணிடுவோம். நம்ம கடை லொக்கேஷன் இப்போ தாம்பரம் 1 kilometer வெப்ஸு சிக்னல் இருக்கும். அதுக்கு பேக் சைட், அதாவது சுக்குபாய் பிரியாணி கடைக்கு ஆப்போசிட்டில், அப்படி ஆப்போசிட்டில். இதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் செய்கிற வேலையை வந்து ஜென்யூனாக பண்ணணும், ஃபுட் இண்டஸ்ட்ரி கரெக்டாக பண்ணணும், குவாலிட்டியாக கொடுக்கணும், ப்ரைஸ் கரெக்டாக இருக்கணும், கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக கொடுக்கணும். நாங்கள் இந்த அஜினோமோட்டோ, கலர் பவுட்ரு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, உடம்புக்கு கேடு தரதுமே. ஒன்லி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறோம். ஆயிலும் சன்ஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சைடு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும், சர்வீஸ்ன்றது கரெக்டாக பண்ணணும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக போயிட்டு.